ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மோனா கர்மலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அவர்கள் நடிப்பில் வந்திருக்கிற 3 பிஹெச்கே படம் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கணேஷ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 8 தோட்டாக்கள் அப்படின்ற படத்து மூலியமா வந்து மக்கள் அதிகமாக கவர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் எடுத்திருக்கிற படம் தான் 3 பிஹெச்கே. இந்த 3 பிஹெச்கே படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வாழ்கிற சரத்குமார் எப்படி வந்து அந்த 3 பிஹெச்கே வீடு வாங்குறாரா அப்படின்றது தான் படத்தோட கதை. இது ஒரு ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் ஒரு வீடு வாங்கணும்னா, ஒரு வீடு வாங்குறதுனா ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வரதா இருக்குது. எதிர்பாராத விஷயம்லாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியில் ஒரு அடுத்த லெவல் போகணுன்னாவே நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் முக்கியம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை தாண்டி வரணும், இதில் எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்றத ஒவ்வொரு சீன்லையும் வந்து யாருக்கோ அந்த சீன் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கே வந்து மிகப்பெரிய பாராட்டு நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, சித்தார்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி தனுஷில் நம்ம பார்ப்போம் பாருங்க, ஸ்கூலு, காலேஜு, ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கிற மீத்து, குட் நைட் ஃபேம், அந்த நம்ம மீத்து வந்து இதில் வந்து சித்தார்த்துக்கு தங்கச்சி வந்து சும்மா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நமக்கே அது வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது. அதில் சித்தார்த்தும் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எத்தனை பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக படம் போய் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. படம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அப்டேட்டை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மோனா பாலா.